வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் தளபதி குமரன். இப்ப நம்ம என்ன நியூஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்க போறோம் அப்டின்னா, ஆ ரீசென்ட்டா 6த் டிசம்பர் 2024 அப்போ அம்பேத்கர் அவர்களோட அ புக் வெளியீடு ஈவென்ட் நடந்தது சென்னையில. அதுக்கு நம்ம தலைவர் டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அந்த புக் லான்ச்ல பங்கேற்றிருந்தாரு. அவரு தான் பப்ளிஷ் பண்ணாரு. அ இது இந்த ஈவென்ட்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு விசிகால இருந்து. இதுல நம்ம தளபதி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, டிஎம்கேவ கொஞ்சம் சாடியிருந்தாரு. அதாவது வெறும் கூட்டணி கணக்குகள மட்டும் நம்பிட்டு 2024ல போட்டியிட போறாங்க. ம். அவங்களுடைய கணக்க மக்கள் மைனஸ் ஆக்கிருவாங்க. அப்டின்ற மாரி ஒரு காட்டமான விமர்சனத்த நம்ம தளபதி அவர்கள் வச்சிருந்தாரு. இது டிஎம்கே அவங்கள கட்சிய தான் குறிப்பிடுறாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதற்கு தற்போது கனிமொழி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இத மேற்கோள் காட்டி, அ நானும் அ ஆ காட்டமா சொல்ல விரும்புறேன். அதாவது ஆ நம்பிக்கையோட நம்ம 2026ல திமுக களம் காணும். ஆ இதுல மக்கள் ஆதரவு பெற்று 2024ல நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிறத நானும் நெஞ்சுரம் ஓடு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். விஜய் அவர்களைப் போல அப்படின்ற மாரி அவங்க இப்போது பங்கேற்ற நிகழ்வுகள்ல பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு பதில் மாதிரி நம்ம அ பார்க்கலாம். அ எது எப்படியோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆ இனி இந்த மாதிரி விமர்சனங்கள கண்டிப்பா ஆ இனி வரும் காலங்கள்ல எல்லா நிகழ்வுகள்லயும் முக்கியத்துவம் எடுத்து அவர் முன்வைப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமோட தெரிவிச்சுக்கலாம். ஆ இது ஒரு நல்ல ஒரு ம் ஆ நிகழ்வா நம்ம பார்க்கலாம். இதனாலேயே மக்கள் இடத்துல நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு பெருகி இருக்குது. ஏன்னா நம்ம தலைவர் அ இனி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இனி எல்லா அ பிரச்சனைகளையும் மக்கள் பிரச்சனைகள பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி அரசியல் வட்டாரங்கள்ல விமர்சனம் செஞ்சுட்டுருக்காங்க. அ இந்த போல தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தளபதி குமரன். நன்றி, வணக்கம்.